கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பேராயர் எஸ்ரா சர்குணம் அப்படின்னு சொல்லி இருந்தார். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கட்டாயம் அவரை. இந்த திருச்சபை இருக்கிறது 2 கிரவுண்டு. இந்த 2 கிரவுண்டு யார் பேர்ல இருக்குது? இந்த மகா பேர்ல இருக்குது. ஆனா இந்த நிறுவனர் எஸ்ரா சர்குணம் என்ன பண்றாரு, ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்பாக இந்த இடத்தை அபகரிக்கிறாங்க. இது அபகரிக்கப்பட்ட இடம். மற்றெல்லாம் அரசாங்கத்துடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும் என்ன பண்ணாங்க, அவர் காலில் விழுந்து பட்டா வாங்கிட்டாங்க. இப்போ இந்த இடம் யாருக்குரியது? இன்னொருத்தருக்குரியது. இதே இப்போ நான் சொல்ற இடம் எஸ்ரா சர்குணம் தம்பி பேர்ல எடுக்கிறாங்க. இந்த இடத்த இதை என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. வழக்கை நடத்தி ஹைகோர்ட்டில் என்ன சொல்றாங்க, தீர்ப்பு யாருக்கு சாதகமாகுதுன்னா சொந்த இடத்துக்காரருக்கு சாதகமாகுது. இந்த அம்மா கிட்ட போய் இதே நிர்வாகம், இந்த திருச்சபை நிர்வாகம் என்ன பண்றாங்க, 60 லட்சம் ரூபாய் நாங்கள் தரோம், நீங்க விட்டு கொடுத்துருங்கன்றாங்க. இப்போ வேலை பேசுறாங்க. அந்த இடத்த இப்போ அந்த இடம் 7 கோடி ரூபாய் போகுது. அப்ப நீ பேரம் பேசணும், அதிலே தெரிஞ்சு போச்சு இது அவங்க இடம் தான். இதுல என்ன போராட்டம்? விசிக்கு போய் என்ன போராட்டம் பண்றது? நல்லா கவனிக்கணும் மக்களே, கிறிஸ்தவ மக்களே. பிஜேபி இடிக்கல, ஆர்எஸ்எஸ் இடிக்கல, இந்து முன்னணி இடிக்கல. இதை இடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் தான். இந்த திருச்சபையை இடிக்குது. நான் சேலஞ்ச் பண்றேங்க, எடுத்து பழைய இது எடுக்க சொல்லுங்க. அந்த இடத்த பழைய இது எடுக்க சொல்லுங்க. நீங்க கூட ஆர்டிஐன்னு போடுவாங்க தெரியுமா? அந்த இடத்துக்கு ஆர்டிஐ போட்டு ஆர்டிஐ போட்டு யாருன்னு தெரிஞ்சிருங்க. அது அந்த இடம் யாருக்குரிய இடம், நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிறீங்க. அதை நான் என்ன சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட வரட்டும், இதே கதிரொளி மாணிக்க வரட்டும் அந்த அம்மா. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்சி பிஷப் சாமுவேல் குணசேகரன் அவர்கள். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். சென்னையில் இசிஐ சர்ச்சை இடிக்கிறதாகவும் இன்னைக்கு காலையில் பேரூராட்சி சேர்ந்தவங்களாம் போய் நின்று போராட்டம் நடந்துட்டு இருக்க, அது என்ன கதை ஃபாதர்? இசிஐ திருச்சபை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளணும், இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு தன்னிச்சையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. காலம் சென்ற அருமையான பேராயர் எஸ்ரா சர்குணம் அப்படின்னு சொல்லி இருந்தார். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கட்டாயம் அவரை. காரணம், அவர் சிறுபான்மையின் தலைவராக அருமையான டாக்டர் கலைஞர் இருந்த சமயத்தில் 2 முறை சிறுபான்மையின் தலைவராக அவர் இருந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட எஸ்ரா சர்குணம் சாலை என்று சொல்லி மாற்றினார்கள். அவர் தான் இந்த இசிஐ திருச்சபையின் நிறுவனர். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, அங்கே ஒரு போராட்டம் நடக்குது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ மக்களுக்கும் தெரிந்த வண்ணமாக என்னென்னா, ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை போய் இடிக்கிறாங்க. இப்போ இடிக்கிறது யாருங்க? அரசாங்கம். எந்த அரசாங்கம்? டிஎம்கே கவர்மெண்ட். ஆனால் அதை தாண்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்லை. இல்லை, தீர்ப்பு இருக்கட்டும். இடிக்கிறது யாரு? என்னுடைய கேள்விக்கு மட்டும் தயவுசெய்து பதில் சொல்லு. இடிக்கிறது யாரு? அரசாங்கம் தான். எந்த அரசாங்கம்? திமுக அரசாங்கம். இப்போ தெரியுதா? சிறுபான்மையின் காவலர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் என்ன பண்றாங்க, இடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. இப்போ தெரியுதா? இப்போ சிறுபான்மையின் காவலர்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் இந்த கிறிஸ்தவ திருச்சபையை இடிக்கிறாங்க. இது சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல இப்போ உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஆர்டர் வாங்கி இடிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த திருச்சபையின் நிறுவனர் காலம் சென்ற எஸ்ரா சர்குணம், இப்பொழுது அவருடைய மகள், அவங்க தான் பேராயர் கதிரொளி மாணிக்கம், அவங்களுடைய மகள் தான் இப்போ தலைமை எடுத்து இப்போ அந்த திருச்சபை நடத்துறாங்க. அந்த திருச்சபையில இதே கதிரொளி மாணிக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது சானட்டோரியம் பகுதியில் இதே மாதிரி ஒரு திருச்சபையை உடைச்சாங்க. இதே இசிஐ திருச்சபை தான் உடைச்சாங்க. அப்போ உள்ள அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களுக்கு வேறொரு இடத்த காமிச்சு அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, நீங்கள் கட்டிக்கிடுங்க, ஒன்றும் தவறில்லை, ஏன்னா நீங்கள் கட்டின இடம் சரி கிடையாது, அரசாங்கத்துக்குரிய இடம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இடம் அப்படி இல்லை. இது குரோம்பேட்டில் ராதா நகரில் உள்ள திருச்சபை. இதே திருச்சபையில் 1989களிலே 2 முறை
நான் போய் அதே திருச்சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், செய்தி கொடுத்துருக்கிறேன். அப்போ ரெவரண்ட் வின்சென்ட் பால்ராஜ் அப்படின்னு ஒரு போதகர் இருந்தார். அப்போ இப்போ ஒரு உயிரோடு இல்லை. ரெவரண்ட் வின்சென்ட் பால்ராஜ் எங்கள் போதகராக இருக்கும் பொழுது நான் 2 முறை அதே சபையில் போய் நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். அப்போ ஒரு சின்ன சபை, அது இப்போ பெருசாக கட்டிட்டாங்க அந்த சபையை. ஆனால் இந்த இடம் 1940வது வருஷத்தில் வாங்கப்பட்ட இடம். இது ஒருத்தர் வாங்குறாங்க. அது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, ஒரு மகளை தத்து எடுக்கிறாங்க. சரியா? அந்த தத்தெடுத்த மகள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஏறக்குறைய 21 ஏக்கர் அந்த சுற்றி உள்ள இடத்த இந்த மக பேரில் எழுதுறாங்க. இந்த திருச்சபை இருக்கிறது 2 கிரவுண்டு. இந்த 2 கிரவுண்டு யார் பேரில் இருக்குது? இந்த மகா பேரில் இருக்குது. ஆனால் இந்த நிறுவனர் எஸ்ரா சர்குணன் என்ன பண்ணுறாரு, ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்பாக இந்த இடத்த அபகரிக்கிறாங்க. விளங்குதா? இது அபகரிக்கப்பட்ட இடம், முறையாக வாங்கலை. இல்லை முறை, அதாவது இப்போ ஈசிய திருச்சபைன்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ உங்கள் இடத்து பக்கத்துல இங்கே ஒரு இடம் இருக்குது என்ன, ஜாஃபரகான் பேட்டையில் அங்கே ஒரு சபையை பார்ப்பீங்க. ஒரு காலத்தில் அந்த இடம் எப்படி தெரியுமா இருந்தது? ஸ்லம், குடிசை பகுதி, குடிசை மக்கள் வாழக்கூடிய இடமாக இருந்தது. புறம்போக்கு இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தெல்லாம் மடக்கி பிடித்தாரு யாரு? இதே காலஞ்சென்ற பேராயர் எஸ்ரா சர்குணம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சர்குணா அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி தான் சர்ச்சை கட்டியிருக்காரு. எல்லா திருச்சபையில் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டு கட்டப்பட்ட திருச்சபைகள் தான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, மற்றெல்லாம் அரசாங்கத்துடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி, அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும் என்ன பண்ணாங்க, அவர் காலில் விழுந்து 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 பட்டா வாங்கிட்டாங்க. இதை சொல்லுங்க, இங்கே தான் பாயிண்டே இருக்கு. விளங்குதா? அவர் காலில் விழுந்து பட்டா வாங்கிட்டாங்க. இப்போ இந்த இடம் யாருக்குரியது? இன்னொருத்தருக்குரியது. இது எஸ்ஆர் சர்குணத்தோட நிக்குதா இல்ல இன்னும் பல டீம் இருக்குதா கிறிஸ்தவத்துல? எஸ்ஆர் சர்குணனுடைய தம்பி பேர்ல இந்த இடத்த பண்றாங்க. இதே இப்ப நான் சொல்ற இடம் வந்து எஸ்ஆர் சர்குணன் தம்பி பேர்ல எடுக்கிறாங்க. இந்த இடத்த அபகரிக்கிறாங்க. அவர் தம்பி பேர்ல அபகரிச்சு இதை பண்றாங்க, கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. இந்த வழக்கை யார் தெரியுமா நடத்துறா? அருமையான வில்சன் சொல்லி திமுகல இருக்கிறார் இல்லையா, எம்பி, அவர் தாங்க இந்த வழக்கை நடத்துறாரு. சரிங்களா? வழக்கை நடத்தி ஹைகோர்ட்டில் என்ன சொல்றாங்க, தீர்ப்பு யாருக்கு சாதகமாகுதுன்னா சொந்த இடத்துக்காரருக்கு சாதகமாகுது. உடனே என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகுது. சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போய் என்ன ஆயிடுச்சு, தள்ளுபடி ஆயிடுச்சு. காரணம், ஹைகோர்ட்டில் சொன்னது கரெக்டு, அந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா ஒரு இந்து அம்மாவோ இல்லை முஸ்லீம் அம்மாவோ கிடையாது, அவங்களும் கிறிஸ்தவங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த அம்மாவை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அவங்க ஒரு பாடகி, அது இல்லாமல் வீணை வாசிக்கிறவங்க. அதாவது அந்த காலத்தில் கிறிஸ்தவ பெண் வீணை வாசிக்கிறவங்க யாருன்னா இவங்க தான், வேற யாருமே கிடையாது. வீணை வாசிக்கக்கூடிய அருமையான பெண், கிறிஸ்தவ பெண் யாருன்னா இந்த அம்மா தான். அருமையான அம்மா, அருமையாக வீணை வாசிப்பாங்க. இந்த அம்மா பேரில் இப்போ என்ன பண்ணுறாங்க, தவறுதெல்லாம் சொல்கிறாங்க அநேகர். ஆனால் அந்த அம்மா பேருடைய இடம், இந்த அம்மாவுடைய இடத்த அபகரிக்கிறாங்க இவங்க. அபகரித்து இப்போ கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆயிடுச்சு, இந்த தள்ளுபடி ஆயிடுச்சு, இந்த சர்ச்சை இடிக்க சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா கிட்ட போய் இதே நிர்வாகம், இந்த திருச்சபை நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, 60 லட்சம் ரூபாய் நாங்கள் தரோம், நீங்கள் விட்டு கொடுத்துருங்கன்றாங்க. குரோம்பேட்டையில் ராதா நகரில் மெயின் ரோட்டில் இருக்கிற இடம் 2 கிரவுண்டு 60 லட்சம் ரூபாய் யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த அங்கேயே நான் போடலைன்னு இப்போ விலை பேசுகிறாங்க. இப்போ விலை பேசுகிறாங்க, விளங்குதா? 60 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. நீங்கள் கொடுப்பீங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. முதன்மை இன்னும் போராட்டம் பண்ணுது விசிகா, கட்சிக்காரங்களும் இன்னும் போராட்டம் பண்றாங்க. வேற யார் பண்ணுவா? விசிகா தான் பண்ணுவாங்க, திமுக தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தானே இந்த சிறுபான்மையுடைய வாக்குகளும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஓடுறாங்க. எதுக்காக இவங்க போராட்டம் பண்றாங்க? தேர்தல் வருதுங்க. நாங்க போராட்டம் பண்ணியும் இந்த அரசாங்கம் கேட்கவில்லை. எந்த அரசாங்கம் கேட்கணும்? எந்த அரசாங்கம் கேட்கணும்? எந்த அரசாங்கம் இடிக்குது? இப்போ ஹைகோர்ட் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்குது, டெல்லியில இல்லைல்ல. இப்போ பிஜேபி இடிக்கல இந்த திருச்சபையை. நல்லா கவனிக்கணும் மக்களே, கிறிஸ்தவ மக்களே. பிஜேபி இடிக்கல, ஆர்எஸ்எஸ் இடிக்கல, இந்து முன்னணி இடிக்கல. இதை இடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் தான் இந்த திருச்சபையை இடிக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பக்கம் ஆதரவும் தெரிவிச்சுக்கிறாங்க, ஒரு பக்கம் இடிக்கவும் செய்யறாங்க. வில்சன் வந்து இந்த இடத்துக்கு அவருக்கு சிறுபான்மையின் கட்சிங்க இது. சிறுபான்மையினருக்காக இருக்கக்கூடிய கட்சி, சிறுபான்மையினருக்காக வாழ்கின்றவர்கள் அவர்கள். அதனால தான் விசிக்கு அங்கே போய் உட்காருது. எதுக்கு? எங்க கோர்ட் ஆர்டரே நீங்க மதிக்காம இருக்கிறீங்களே. அப்போ கோர்ட்டே நீங்க மதிக்க மாட்டீங்களா?
திருப்பரங்குன்றத்திலே மதிக்கல. திருப்பரங்குன்றம் கதை அப்படிதான் ஆச்சு. அங்கேயும் கோர்ட் ஆர்டர் வச்சு அவங்க போறாங்க, தீபத்தை ஏற்ற போறாங்க. தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாது, வேற எங்க போய் ஏற்றுவோம்? தலையில ஏற்றுவாங்க தீபத்தை? நான் கேட்கறேன், தீபத்தூண்ல தாங்க ஏற்றணும். அது எல்லாம் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்கல்ல. சர்வே கல்லுங்கிறாங்க. இப்போ அதை ஏங்க சர்வே இல்லையோ சரி, இத்தனை வருஷம் எப்படி இருந்துச்சு? இந்த வருஷம் இல்லாமல் போச்சோ? இத்தனை வருஷம் வழி வழியாக நடந்துச்சு, இந்த வருஷம் இல்லாமல் போச்சோ? என்னங்க பேச்சு இதெல்லாம்? ஏங்க யாரதோ ஒரு இடத்த நீங்கள் அபகரிப்பீங்க, அதில் ஒரு திருச்சபையை கட்டுவீங்க, அதனால் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ அந்த குடும்பத்தார், இப்போ நான் வேணா வரட்டுங்க, அந்த திருச்சபையின் தலைவர் இப்போ இருக்கிறாங்களே கதிரொளி மாணிக்கம், அவங்க வரட்டும், நான் வேணா அவங்கள்ட்ட பேசி முடிக்கிறேங்க. நான் வேண்டான்னு சொல்லலை, திருச்சபை இடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வேணா பேசி முடிக்கிறேன். ஆனால் அவங்களும் மனிதர்கள் தான், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடணும். இன்னைக்கு அந்த ஏரியாவில் லேண்ட் வேல்யூ என்ன, அதை கொடுங்க. லேண்ட் வேல்யூ நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் இனாமாக கொடுத்துருங்கன்னு கேளுங்க, தப்பே இல்லையே. அவங்களுக்கு உரிய வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க. ஏன் அபகரிக்கிறீங்க? அசிங்கமா இல்லை உங்களுக்கு? இல்லை கிறிஸ்தவ திருச்சபையை கட்டினானா எதை கட்டினா என்ன? அடுத்தவன் சொத்துல போய் கட்டுவீங்க திருச்சபையை? எப்படிங்க நீங்க நல்லவர் சொல்லுவீங்க? இப்போ அந்த ஒரு திருச்சபை மட்டும்தான் அப்படின்னா, இல்லை ஒட்டுமொத்த சர்க்குணம் அவர்களால் துவங்கப்பட்ட எல்லா திருச்சபையும் அந்த கதை தான் நிற்கா? இல்லை இதே மாதிரி கோர்ட்டு? நல்ல கேள்வி. என் வாயை நீங்கள் வீணா கிண்டுறீங்க, என் வாயை தான் கிண்டுறீங்க நீங்கள். அவங்களுடைய தலைமை இடம் இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது தெரியுமா? ஓம்ஸ் ரோடு. அதை தான் என்ன பண்ணாங்க, பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலைன்னு மாற்றினாங்க. சரிங்களா? மதுரவாயில் போகிற வழியில் ஒன்று இருக்கு, அது வேற. இங்கே தலைமை இடம் இங்கே இருக்கு. தலைமை இடமே அந்த காலத்தில் ஓஎம்எஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஆபரேஷன் மொபைலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஸ்தாபனம் ஒன்று இருந்தது. அதில் தான் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அந்த காலத்தில் வேலை செய்தார். சரிங்களா? அப்போ வெள்ளைக்காரர்கள் இருந்தாங்க. இந்த வெள்ளைக்காரங்கள்கிட்ட இவர் என்ன பண்ணுவார், காலிலே விழுந்துருவார். இவர் நைஸாக அவனுங்கிட்ட அப்படியே இருந்து அந்த இடத்தை அபகரிச்சிட்டார். அதனால தான் இவர் திமுக காலிலே விழுந்து அந்த இடத்தை அபகரித்து இவர் அங்கே தலைமை செயலகமே இருக்குது. நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க, எடுத்து பழைய இது எடுக்க சொல்லுங்கள், அந்த இடத்த பழைய இது எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் கூட ஆர்டிஐன்னு போடுவாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு ஆர்டிஐ போட்டு பாருங்க. ஆர்டிஐ போடுறது யாருன்னு தெரிஞ்சிருங்க. அது அந்த இடம் யாருக்குரிய இடம், நீங்கள் இன்னைக்கு வச்சிருக்கிறீங்க. அதை ஆரம்பமே தலைமையே அபகரிப்பு. அப்புறம் மற்ற திருச்சபைகள்லாம் எப்படி இருக்கும்? அவங்க கீழே இருக்க கேட்டால் எங்கள் கீழே 2000 திருச்சபை 3000 திருச்சபை இருக்குன்றாங்க. இந்த 3000 திருச்சபையில் 2000 திருச்சபை அபகரிப்பு திருச்சபையாக இருக்கும். 1000 வேணா உண்மையாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் வந்துடும், பிஜேபி வந்துடும், கிறிஸ்தவ மதத்தை இது பண்ணிடு அது பண்ணிடுங்க. கரெக்டாக சொன்னீங்க. வழங்குதா? இப்போ இதை தான் பிஜேபி அரசாங்கம் சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொன்னால் உடனே பிஜேபி கிறிஸ்தவர்கள் எதிராக இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் கிறிஸ்தவ எதிராக இருக்கிறாங்க, இந்து முன்னணி கிறிஸ்தவ எதிராக இருக்கிறாங்க. ஏன் நீ கரெக்டாக இருந்துட்டு போய? ஏங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழகா அவர்களுக்கு இடத்த கொடுத்தாரு. ஏங்க இது அரசாங்க இடம், நீங்கள் கொடுத்துருங்க, காலி பண்ணிவிடுங்க, நாங்கள் இடிக்கிறோம், அதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்த நாங்கள் கட்டி அங்கே போய் கட்டிக்கிடுங்க திருச்சபை அப்படின்னு கட்டிக்கிட்டாங்களே. இது சர்க்குணம் அவர்களோட நிற்குமா இல்லை இன்னும் பல பேர்? ஏன்னா நிறைய இருக்குது கிறிஸ்டின், இது நான் வாயில சொல்லிடுவேன். ஏங்க நான் தான் சொல்லிட்டேனே. இப்போ அது சர்க்குணத்துடைய எஸ்ராசனுடைய தம்பி இதில் இன்வால்வ்டு, இப்போ மகா இன்வால்வ்டு இல்லை. இது அவங்க சர்க்குண நிறுவனத்தோட நின்றுமா இல்லை இன்னும் அடுத்ததான் நிறைய இருக்கு? நிறைய நிறுவனம். சிஎஸ்ஐ ஏங்க, சிஎஸ்ஐயில் தூத்துக்குடி இல்லைங்க, தூத்துக்குடி பேராயம்னு இருக்குது சிஎஸ்ஐயில். இப்போ அங்கே பேராயரே இல்லை. அங்கே உள்ள ஆயர், அதாவது போதகர் ஒருவர் எனக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறாரு ஒரு மாதத்துக்கு முந்தி, ஐயா உங்களுக்கு திமுகவில் ஆட்கள் தெரியுமான்னு கேட்குறாரு. என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு சபை மூடியே கிடக்குது, அதை திறக்கணும், இவ்வளோதானே, வாங்க பேசி நம்ம எடுத்துருவோம். என்ன இப்போ அது பெரிய காரியம் இல்லையே. திமுகன்னா என்ன, அதை புலியா சிங்கமா? நம்ம போல ஒரு மனுஷன் தானே ஆகணும். போய் பேசுவோம், வாங்க, நான் உங்களுக்காக பேசுகிறேன், வாங்க. சபையை மூடி இருக்காங்கன்னா என்ன காரணத்துக்கு மூடி இருக்கான்னு கேட்போம், அதை எப்படி சரிப்படுத்தலாம், வாங்க கேட்போன்னு. அது பயந்துக்கிட்டே வரல, என்னை பார்த்து பயந்துக்கிட்டவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்படி சொல்லியாச்சுன்னா இவர் இந்த மாதிரிலாம் மீடியாவில் சொல்லிடுவாருன்னு. ஒரு மாதம் வெயிட் பண்ண வரல. இப்போ நான் சொல்லிட்டேனே, இப்படி தானே இருக்குது. சிஎஸ்ஐ சபைகளும் மூடி இருக்குது. அப்புறம் ஏன் இவங்க திமுக காலில் போய் விழுறாங்க, சிஎஸ்ஐ தலைவர்லாம் போய் விழுறாங்க, எனக்கு தெரியலையே. ஏங்க சிஎஸ்ஐ சபையை உன்னால் காப்பாற்ற முடியல. அந்த சிஎஸ்ஐயில் சினாடு செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் சிஎஸ்ஐ பேராயர்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலினை போய் வாழ்த்துறாங்க. அது கிறிஸ்மஸ்க்காக வாழ்த்துனாங்களோ இல்லை தேர்தல் வருது அதுக்காக வாழ்த்துனாங்களோ எனக்கு ஒன்றும் விளங்கலை. அப்போ சபையை மூடி வச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் சிஎஸ்ஐ சபையை மூடி இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் போடுறாருங்க, வண்டி பெரியாரில்
வண்டி பெரியார் கேரளா ஸ்டேட்டுக்குள்ளார போகுது. ஆனால் அங்கே வந்து எங்கள் சபை ஒன்று இருக்குது. எங்கள் சபையில் மற்றொரு ஸ்தாபனம், கிறிஸ்தவ ஸ்தாபனம் வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் சபையை வந்து போதகரை அடிச்சது யாரு? நான் யாருன்னு சொன்னேன்? இன்னொரு கிறிஸ்தவ ஸ்தாபன சகோதரர்கள். சிபிஎம் இப்போ டிபிஎம் ஆயிடுச்சு, தமிழ்நாடு பென்டிகாஸ்டல் மிஷன். நீங்களோட பார்த்துருவீங்க, வெள்ளை 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 போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அலேலுயா சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்றது, எங்க சபை போதகரை அடிக்கிறாங்க, நீ இங்க சபை நடத்தக்கூடாதுன்னு. எப்படிங்க விளங்கும் கிறிஸ்தவம்? எப்படி கிறிஸ்தவம் விளங்கும்? இதுல வந்து எல்லாரும் கமெண்ட்ல என்னென்னமோ திட்டுறாங்க, நான் என்னமோ பொய்ய பேசுறேன், நான் திருப்பி இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? என்ன சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஆலயத்தை நான் இடிச்சனா, இல்லை எந்த ஆலயத்தில் மக்களுக்காக போய் என்கிட்ட சண்டை போட்டேன்னா, இல்லை ஒரு இந்து மக்கள்கிட்ட போய் சண்டை போட்டேன்னா, இல்லை ஒரு முஸ்லீம்காரன் போய் சண்டை போட்டேன்னா, இடத்த அபகரிச்சிங்களா? இடத்த அபகரிச்சுனா ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அங்கேயே போட நிரூபிச்சுட்டாங்க. நான் இவ்வளோ கேவலமாக இருக்குங்க. இதெல்லாம் தேவைதானா? கிறிஸ்தவ மதத்துக்கு இழுக்கு உண்டாக்குறாங்க. அதுவும் கிறிஸ்மஸ் காலம். தைரியமாக நான் அந்த இடத்துல பேராயிரம் என்ன சொல்லியிருப்பேன், கோர்ட் இப்படி சொல்லிடுச்சா, ரைட் இந்தாங்க நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், நானே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், என் திருச்சபை ஹேண்ட் ஓவர் பண்ண. இந்த திருச்சபைக்கு இத்தனை மக்கள் வராங்க, ஏறக்குறைய என் திருச்சபைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 குடும்பம் வருது. இந்த 600 குடும்பத்துக்கு வேற ஒரு இடத்த மனசையும் வரமாட்டுக்கு. ஒரு பேராயர் ஒரு கிறிஸ்தவ இடத்துல இருந்துகிட்டு அதை தாங்க நான் சொல்றேன். சர்க்குணா அவர்கள் குடும்பம் எப்படின்ட்டு நீங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எங்க இருந்து வந்து இங்க மதத்தை பரப்புனாரு முதற்கொண்டு எல்லாரும் தெரியும். எதுக்கு அதை பிடிச்சிக்கிட்டு அவ்வளவு சபை இருக்கு, அது கோர்ட் ஆர்டர், இதுல இவ்வளவு உண்மை இருக்கு, நீங்களே பேசுறீங்க, பிடிச்சி தொங்குறதுக்கு என்னதான் காரணம்? இது இதுதாங்க விஷயம். கிறிஸ்தவர்களா இருக்க யாருமே இதெல்லாம் போய் கேட்கறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. எப்படி கேட்பாங்க? எல்லார் மடியிலும் கணம், எல்லார் மடியிலும் கணம். அசிங்கமாலே உங்களுக்கு. இப்ப சொல்றது என்னன்னா, இவ்வளவு நாள் நாங்க கெட்டிட்டோம், இவ்வளவு நாள் வந்து கடவுளை வந்து கும்பிட்டாச்சு, நீங்க இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கு. சரிங்க, இடிக்க வேண்டாங்க. எனக்கு கூட அந்த திருச்சபை ஒரு திருச்சபை இடிக்கிறது எனக்கு வந்து சம்மந்தம் இல்லை. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அப்ப அந்த அமௌண்ட்டை கையில கொடுத்துட்டு போகணும். இல்ல, அந்த அம்மா கையில கொடுக்க வேண்டாம். அந்த அம்மா கையில கொடுக்க வேண்டாம். அந்த அம்மாட்ட பேசி எடுங்க. நீங்க 60 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க அவங்ககிட்ட, அது இல்லாத அநியாயத்துக்கு. இல்ல அவங்ககிட்ட இல்லாத பணமா? அவங்ககிட்ட இல்லாத பணமா? 60 லட்சமா கொடுப்பீங்க. குரோம்பேட்டை ராதா நகர்ல மெயின் ரோட்ல எவ்வளவு போகுது இடம்? இந்த 60 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாலே அது அவங்க இடம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல தெரிஞ்சு போச்சு இல்ல? அப்ப நீ பேரம் பேசணும், அதுல தெரிஞ்சு போச்சு இது அவங்க இடம் தான். இதுல என்ன போராட்டம்? விசிகா போய் என்ன போராட்டம் பண்றது? இப்ப என்ன தெரியுமா செய்வாங்க? இப்போ விசிகால கட்சியில உள்ள ஆட்கள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஆட்கள், என்ன கட்சியில் உள்ள ஆட்கள் இந்த அம்மாவை மிரட்டுவாங்க. விளங்குதா? இப்ப நான் பேசுறேன்ல, என்னை கூட கொலை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. இப்போ உங்கள் மீடியா மூலமாக இதை நான் சொல்கிறேன். ஏன்னா உண்மையெல்லாம் எனக்கு தெரியும். அந்த அம்மாவுடைய கதை என்ன, அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குது, எல்லா கதையும் பார்த்துட்டு வந்து உங்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கிறேன். இப்போ நான் சரிங்களா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த 2 மணி நேரத்தில் உண்மையான கதை என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். அந்த அம்மா தான். இப்போ அந்த அம்மாட்ட நீங்கள் சொன்னது போல அந்த அம்மா பொய் பேசியிருந்தா அந்த அம்மாட்ட ஏன் உங்கள் பேரம் பேசணும்? ஏன் பேரம் பேசணும்? கோர்ட் சொல்லிடுச்சிங்க, ஓரம் கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இப்போ நீங்கள் பேரம் பேசுறீங்க, ரைட். நான் ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல, இடிக்கணும் நானும் சொல்லலை. நான் இடிக்கணும் நான் விரும்பலை. நானும் ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவன், ஒரு பேராயர் நம்பி வராங்க. அதாவது இல்லை ஒரு சபை இடிக்கணும்னா எவ்வளவு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் எனக்கு விளங்குது. ஒரு சபையை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. பல பிரச்சனைகள் மத்தியில் இந்த சபையை நாங்கள் கட்டுறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்தது தவறு. இன்னொருத்தர் இடத்துல அபகரித்து அந்த இடத்துல திருச்சபை கட்டந்து தவறு. உங்க தவறை ஒத்துக்கிட்டு அந்த அம்மா காலில் விழுந்து இந்த தயவுசெய்து இதை இடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போய் பேசுறது நல்லது, மிரட்டுவது சரியல்ல. இந்த வழக்கு யாருக்குன்னே போட்டது உச்ச நீதிமன்றம் விட அங்கெல்லாம் போய் தள்ளுபடி பண்ணிருக்காங்களா? லென்த்தா போதாது. ஆமாங்க, இப்போ இவ்வளவு நாள் நீங்க கிறிஸ்தவ அன்புன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லையா? அவங்களும் ஒரு கிறிஸ்தவங்க தானே. அவங்க ஃபைனலா இது நம்ம மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 60 லட்சம் பேரம் நடக்குது. வேற வழி இல்லை, பேரம் பேசுறீங்க. இப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் எங்களோடு கூட இருக்கிறாரு, அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்காக வாதாடுகின்றார் உச்ச நீதிமன்றத்தில், எப்படியாவது வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் நினைச்சீங்க. அந்த தைரியம் இப்போ என்ன ஆச்சு? ஆண்டவர் நியாயாதிபதி, கடவுள் உண்மை உள்ளவர். நீ மற்றவனு குழி வெட்டணும் நீ நினைச்சேன்னா அந்த குழியில நீ தான் விழுவ.
இப்போ விழுந்துட்டல எவ்வளோ அசிங்கம் உனக்கு. அடுத்தவன் இடத்துல போய் சர்ச்சை கட்டிவிட்டு அதுலேயும் அவன் பேர்லேயே வேற வழக்கை வேற போட்டு அசிங்கப்படுத்தி இப்போ வந்து எல்லாரும் அங்கே முன்னாடி போய் நின்றுட்டு அசிங்கப்படுத்துறீங்களே, அதுக்கு பதிலாக நம்முடைய பைபிள் என்ன சொல்லுது? சாட்சிக்காரன் காலில் விழுறதோ சண்டைக்காரன் காலில் போய் விழு, வழக்காட போகாதே. என்ன ஒரு கிறிஸ்தவனான்ட்டு இன்னொருத்த மேலே நீ வழக்கு போட்டாலே தவறு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ இவங்களாம் பேராயரா? கதிரொளி மாணிக்கம் ஒரு பேராயரா? அந்த போதகர் ஈசியை போதெல்லாம் ஒரு போதகர்கள் அவங்களாம்? நான் கேட்குறேன், நான் யார் மேலே வழக்கு போடுறேன்னு நிரூபிக்க சொல்லுங்க பார்ப்போம். என் மேலே தவறுச்சா உங்கள் காலில் விழுந்துருவேன். பேராயர்களே பெரிய ரவுடிகளாக இருக்காங்க போலையா அப்போ நீங்கள் சொல்லுறத பார்த்தா? நீங்கள் தயவுசெய்து என்னையும் அதில் சேர்த்துறாதீங்க, என்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துறாதீங்க தயவுசெய்து. இல்லை இருக்கு, நானுமே பல இதில் பார்த்துருக்குறேன். பல இது கட்டமாக அவங்களே மிரட்டுற ஆடியோ, அவனை தூக்கு நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். சமீபத்தில் இப்போ திருநெல்வேலி சிஎஸ்ஐ பேராயர் பண்ணார். அதை இதெல்லாம் என்ன கதை? ஆமாம், இல்லைன்னு சொல்லலை, எனக்கும் தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உன் திருச்சபையை காப்பாற்றி நினைச்சிருந்தா அந்த அம்மா காலில் போய் விழுந்திருக்கலாமே. ஏமா வழக்கு ரொம்ப தள்ளுபடி ஆயிடுச்சு, தயவுசெய்து நிறுத்துங்க, நான் இத்தனை கோடி ரூபாய் கொடுத்துட்றேன். அந்த இடத்த வந்து இப்போ அந்த இடம் வந்து 7 கோடி ரூபாய் போகுது. வெறும் 60 லட்சம் கொடுத்து 60 லட்சம் கொடுத்து முடிக்கணும்னு பார்க்குறீங்களே, நடக்கிற இடமா இருந்தால் விடுவாங்க. உங்கள் இடமா தான் விட்டுருவீங்களா? உங்கள் இடமா தான் விட்டுருவீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட வரட்டும், இதே கதிரொளி மாணிக்க வரட்டும். அந்த அம்மா அந்த அம்மா பேர் விஜி, அதையும் நான் சொல்கிறேன். வீணை வாசிக்கிற விஜி எல்லாருக்கும் தெரியும். தெரியாமல் கிறிஸ்தவ உலகத்தில் அந்த அம்மாவை எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா ஃபோட்டோவை போட்டு அங்கே இந்த அம்மாவை கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க? எதுக்கு கைது பண்ணணும்? அந்த அம்மா ஏன் கைது பண்ணணும்? நீங்கள் அந்த அம்மா இடத்த அபகரிச்சிருக்கீங்க, அந்த அம்மாவை கைது பண்ணணும்னு சொல்லி எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் வரதுக்கு முன்னாடி நடக்கிற கதை அது. என்னங்க இது கூத்து? ரொம்ப தவறான காரியம். திராவிட முன்னேற்ற கழகமே சிறுபான்மையினுடைய என்ன சொல்றது காப்பாளர் என்று சொல்லுகின்றவர்களே, உங்களால் இவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. 2024 4 சபையை உடைச்சாங்க. இப்போ 2025 ஒரு சபையை உடைச்சிட்டாங்க. இவங்களுக்கு போய் வாக்க கொடுத்தா இருக்கிற எல்லா சபையும் உடைச்சிருவாங்க, எல்லா கிறிஸ்தவ சபையும் உடைச்சி எடுத்துருவாங்க. கேட்டா எங்களை விட்டா நாதி இல்லை, ஆர்எஸ்எஸ் வந்துடும், பிஜேபி வந்துடும். ஏதாவது ஒரு இடத்த பிஜேபி உடைச்சதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க பாப்பா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேளுங்க. இப்பவும் பிஜேபி 4 தொகுதியில எம்எல்ஏ இருக்கிறாங்க. அந்த 4 தொகுதியில கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, இந்துக்கள். அங்கெல்லாம் ஏதாவது இப்ப கலவரம், அந்த உருட்டு எங்கேயா சபையை உடைச்சாங்களா? கிறிஸ்தவ அடிக்கிறாங்களா? இல்ல கிறிஸ்தவ சபையை உடைச்சாங்களா, இல்ல முஸ்லிம் சபையை மசூதியை உடைச்சாங்களா? இந்த 4 வழக்கமா இருக்க மாதிரி போய்கிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லையா? ஏன் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இப்படி ஒரு உருட்டை விட்டுறாங்க, அவங்க வந்துட்டாங்க. தமிழக மக்கள் முட்டாள். எவனோ ஒருத்தன் வந்து இங்க வந்து ஆளுகை செய்யறான், அவனுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவன் தமிழனே கிடையாது, தமிழன் இல்லாதவன் உன்னை ஆளுகை செய்யறான். அவன்கிட்ட போய் இந்த மாநிலத்தை அவன் கையில கொடுத்து விட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கிடக்குறீங்க. அசிங்கமா இல்லை உங்களுக்கு? தமிழன் சொல்லாதீங்க நீங்களா. பயங்கர கோபம் வருது எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது. ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க தமிழக மக்கள்? முந்தியாவது படிப்பறிவு இல்லாதவங்க, இப்போ எல்லாம் ஐடியில் தானே வேலை செய்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளும் ஐடி தெரிஞ்சு அந்த குழியில் விழுதாங்களே, தெரிஞ்சு எனக்கு எப்படின்னு தெரியும், ஆனாலும் நான் இதுக்கு தான் நான் பண்ணுவேன், இப்படி தான் செய்வேன். இதை அசிங்கப்படுத்திட்டான்ல இப்போ. இதை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டான். என்ன 2 பேரும் கூப்பிட்டு வச்சு என்ன பேசி அழகா, ஏம்மா இந்த பொடி காசை பொடி விட்டுருமான் திருச்சபையை அப்படின்னு பேசி எடுத்துருக்கலாமே. அதை விட்டு கலவரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? மறுபடியும் குரோம்பட்டில் கலவர பூமி ஆக போகுது. யார் பண்றா கலவரம்? கிறிஸ்தவர்கள் பண்றாங்க கலவரம். நேற்று ஒரு எம்பி சொன்னார் மதுரையில், திருப்பரங்குன்றம் மூலமாக கலவர பூமி ஆகுது இது அப்படின்னாரு. இப்போ இதே திராவிட முன்னேற்ற கழகம் குரோம்பேட்டில் சென்னையில் கலவர பூமி ஆக்குறாங்க. கிறிஸ்தவங்களை தூண்டி நியாயம் பேசுற நியாயமார்கள்லாம் இதுக்கெல்லாம் யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் நிக்க மாட்டாங்க. இது அவங்க ஆட்சி தான் நடக்குது, அவங்க கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரச்சனை தான் நடக்குது. ஆனா எதிர்ப்பு போராட்டம் பிடிச்சிட்டு கொடி பிடிச்சிட்டு நிக்கிறாங்களே, கேட்டா ஓட்டு ஓடும். ஓட்டுக்காக தாங்க, வாக்குக்காக தான். ஆனா வாக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துறாதீங்க, ஏமாந்தோம். கிறிஸ்தவர்களே இப்போவாது கொஞ்சம் அறிவு வரட்டும் உங்களுக்கு. இப்போவாது அறிவு வரட்டும். என்னதான் திட்டுவீங்க, நீங்கள் திட்டுங்க. நீங்கள் திட்டுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் திட்டி எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது.
பயம்தான் நம்ம மக்களுக்கு. என்ன பண்றது, என்ன சர்ச்சில் விட மாட்டாங்க, என்ன நிர்வாகத்துல இருந்து தூக்கிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களுக்கு வாக்கா கொடுத்துக்கிட்டு அப்படி தூக்கிட்டா என்ன வாழவும் முடியாது. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஏன் இப்போ உங்கள் சர்ச்சில் மெம்பர்ஷிப் எடுத்து வீட்டிலேருந்து நீங்கள் ஆராதனை நடத்த முடியாதா? வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண முடியாதா? கரெக்டான பாயிண்ட் சொல்லுங்க. அதை வீட்டில் பயந்துகிட்டு இருக்குது இதுக்கு. அவங்க சுயமா சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, சுதந்திரமா செயல்பட முடியல. நான் என்ன கேட்குறேன், நீ திருச்சபையில் செயலாளராக இருந்தால் கொள்ளடிக்க தான் நாங்கள் போகிறேன், வேற எதுக்கு போகிறேன்? திருச்சபையில் கொள்ளடிக்கிறதுக்கு செயலாளராக போகிறேன், பொருளாளராக போகிறேன், மற்றபடி எதுக்கு உனக்கு பதவி? ஏங்க ஆண்டவரை வந்து துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணுன்றவனுக்கு எதுக்குங்க பதவி? எதுக்கு பதவி? அந்த போதகரை ஏதாவது செய்துட்டு போட்டோம். ஏங்க யாருக்கு எந்த பதவி வேணாம், நாங்கள்லாம் இணைந்து செயல்படுவோம், நீங்கள் என்ன சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம் போதகிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே. அதில் என்ன 3 டீம் 2 டீம் அதில் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஜெயிக்கணும் இவன் ஜெயிக்கணும் கேன்வஸ் பண்ணிக்கிட்டு, அப்போது அரசியலுக்கும் திருச்சபைக்கும் சம்மந்தமே இல்லாத போச்சாங்க. எல்லாம் ஒன்றா இருக்குது. இன்னைக்கு பேச தொடங்கிட்டாங்க, வேதக்காரங்களே சொல்றாங்க மீளை விட நீங்க மோசமானடா இருப்பீங்க அப்படின்ட்டு. நிச்சயமா சண்டை இருக்கு, பிரச்சனை இருக்கு. கலைஞர் ஒரு இடத்துல சொல்றாருங்க, அரசியல் பண்ண நீங்க கற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்தவர்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்கன்றார். இப்படியே சொன்னாருங்க கலைஞர். அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாருங்க, அரசியல் கற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்தவர்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்கன்னாரு. இன்னொரு பெரிய ஒரு இது, எனக்கே ஒரு சந்தேகம், ஒரு கேள்வியாகவே நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஆர்சி கிறிஸ்டின் இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது, பெண்டேகாஸ்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் பெரிய வில்லங்க பிரச்சனையே இந்த சிஎஸ்ஐ அங்கேருந்து பிரிஞ்சு தனியாக சபை வச்சுட்டு இன்றைக்கி பெருசாக வளர்ந்துருக்கிறவங்க இவங்ககிட்ட தான் நான் வருது. ஆர்சியில் கூட அதை பார்க்க முடியலையே. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க எவ்வளோ பெட்டர்னு தானே தோணுது. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது ஆர்சின்றது தான் பழமையான திருச்சபை, சரியா? அந்த பழமையினால் வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்சியை விட்டு பிரிஞ்சது தான் அந்த ப்ராட்டஸ்டன்ட். அந்த ப்ராட்டஸ்டன்ட் சபைகள்னா சிஎஸ்ஐ, லுத்தரன் சபைகள், மெத்தடிஸ்ட் சபைகள், சரியா? அவங்கள விட்டு வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. அதாவது தாய் தகப்பன்னு இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில், தாய் தகப்பனை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? தாந்தோணி வாழ்க்கைன்னு வாங்க, அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளே இன்றைக்கு. அதான் பிரச்சனை. குறுநில மன்னர்கள் மாதிரி அதான் அவங்களே அவங்க என்ன நினைக்கிறாலும் அது சாதிக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ கொள்ளடிக்கணும் கொள்ளடிச்சிட்டு போகணும். சிஎஸ்ஐயில் அந்த காலத்தில் ஆங்கிலிக்கனுக்கு உரியது, அந்த இடங்கள் எல்லாம் ஆங்கிலிக்கனுக்கு உரியது, சரியா? அதை சிஎஸ்ஐ டேக் ஓவர் பண்ணது. அந்த சிஎஸ்ஐ யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா சிஎஸ்ஐ யார் ஃபார்ம் பண்ணான்னு? தெரியாது, சொல்லிடு. சிஎஸ்ஐயோட ஃபவுண்டர் யாருன்னு தெரியுமா? என்னுடைய பாட்டனார் வேதநாயம் சாமியல் அசரியா, என்னுடைய பாட்டனார் தான், சரிங்களா? அவர் தான் முதல் இந்தியாவில் உள்ள முதல் பிஷப்பே அவர் தான். என் பாட்டனார் தான் முதல் பிஷப். அவர் தான் சிஎஸ்ஐயை ஃபார்ம் பண்ணுறார், சரிங்களா? இப்போ சிஎஸ்ஐயில் இருந்த சொத்துக்கள்லாம் அந்த காலத்தில் ஆங்கிலேயர் விட்டு சென்ற இடங்கள், அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கால்வாசி தான் இருக்கும், எல்லாத்தையும் விட்டு சாப்பிட்டான். வர்ற பேராயர் யார் வரான சிஎஸ்ஐலாம் வித்துருவான். அதுக்காக தான் போட்டி போட்டு கோடிகளை செலவு பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அதான் அங்கே இருக்கிறது. ஏன்னா இந்த சொத்துக்களை அபகரித்து இப்படி விற்கிறதுக்காக. இப்போ அதுதானே இல்லை இங்கேயும் நடந்திருக்கு. இன்னைக்கு குரோம்பேட்டில் ராதாநகரில் நடந்த விஷயம் குடும்பம் அட்டூழியம் பண்ணுதுன்னு சொல்லாம சொல்றீங்க. நிச்சயமாங்க, நிச்சயமா ஆரம்பமே சரியில்லைன்றான் நான். முதல் சுழியின் முற்றும் கோணல், முற்றும் கோணல், முதல் கோணல ஹெட் குவார்ட்டர்ஸே நீங்க அபகரிச்சது தானே. இசிஏ உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ சென்னையில் இருக்குது, கீழ்ப்பாக்கில் இருக்குது, கெல்லிஸ் பக்கத்தில் இருக்குது. அந்த இடமே யாருக்கு சொந்தம்? தயவுசெய்து ஆர்டிஐ போட்டு பாருங்க. நான் போய் சொன்னேன், ஆர்டி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிச்சயமா ஃபாதர், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி.